ராகு காலம் யமகண்டத்துல குழந்தை பிறந்தா வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு சொல்றாங்க சார். இது எந்த அளவுக்கு உண்மை சார்? ராகு காலம் யமகண்டத்தில் குழந்தை பிறந்தா ஆகாது, வீட்டுக்கு ஆகாது. இப்போ குழந்தைய திட்டுறாங்க, நீ இது ராகு காலத்தில் பிறந்தது இப்படி தான் துருதுருன்னு இருக்கும், யமகண்டத்தில் பிறந்தது இப்படி தான் அழிக்கும், இது ராகு காலத்தில் பிறந்தது இப்படி தான் பண்ணும். ஒரே ஒரு நாள் ராகு காலத்தில் பிறந்ததுக்காக வாழ்க்கை முழுக்க காதலிச்சுட்டு, இது ராகு காலத்தில் பிறந்தது இப்படி தான் காதலிக்கும், இது ஊரை விட்டு ஓடிப்போம், இது சும்மாவே இருக்க துருதுருன்னு பொய் சொல்லும், இது திருடும், இது ஏமாற்றும், இது இப்படி தான் தில்லுமுள்ளு பண்ணும், இப்படி தான் சுறுசுறுன்னு இருக்கும். இப்படி இந்த ராகு காலத்தில் பிறந்தா ஏதாவது சின்ன செயல் செஞ்சாலும் உடனே இது ராகு காலத்தில் பிறந்தா இப்படி தான் இருக்கும், யமகண்டம், இது எப்போ யமகண்டத்தில் பிறந்துச்சோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. இது ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த விஷமம் பண்ணுறது எல்லாமே, அடம் பிடிக்கிறது எல்லாமே இது எதுவும் யமகண்டத்தில் பிறந்திருக்குமா அப்படின்னு பொதுவான வார்த்தைகள் பேசுவாங்க. பொதுவான நிகழ்வு தான் இது. ஜாதகம்னு ஒன்று இருக்குது, லக்கணம்னு ஒன்று இருக்குது, இந்த பேருக்கு ஒரு விஷயம் இருக்குது, லக்கணம் இருக்குது. அது வயது வளர வளர 10 வயசு வரைக்கும் அந்த குழந்தை துருதுருன்னு இருக்கும். 11 வயசு ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப அமைதியாக போயிடும். 20 வயசில் ரொம்ப சூப்பராக படிக்கும், இல்லை ரொம்ப துருதுருன்னு இருக்கும். அப்போ வயதுகள் மாற மாற நம்மளுடைய ஜாதகம், அச்சய லக்கணம், ஏஎல்பி லக்கணம் மாறுறதை பொறுத்து, அந்த கிரகங்கள் அமைந்த நிலைகளை பொறுத்து அந்த குழந்தை வேகமாக படிக்கும், மெதுவாக படிக்கும், காதலிக்கும், காதலிக்காது, திருமணம் பண்ணும், திருமணம் பண்ணாது, நல்லதும் கெட்டதும் கலந்துருக்கும். அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் லக்கணமும் அவங்களுடைய இன்றைய வயதோட லக்கணம், அச்சய லக்கணம் மட்டும்தான் தீர்மானிக்கும். பொதுவான ஒரு நிகழ்வு வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி திரும்ப 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 எவ்வளோ கேள்வி. நீங்கள் எல்லா நிகழ்வும் அப்படி தான். நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல,